அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குலதெய்வ சாபம் பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். குலதெய்வ சாபம் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பூர்வீகத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், பூர்வீகத்தில் அவமானம் அசிங்கம் அதிகமாக அடைந்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க, பரம்பரை சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகமாக தாக்கமாக எடுத்து இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா, வீட்டில் தினமும் மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டியது அவசியம். குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடுகள் தொடர்ந்து செய்ய வேண்டியது அவசியம். அதனோடு மட்டுமல்லாமல் கோவிலுக்கு திருப்பணியையும் மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பேறு சம்பந்தமான பிரச்சனைகள் தடைகள் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த பரிகார முறைகளை எடுத்து செய்யலாம். தேங்க்யூ.